அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம சேனலில் பல்வேறு ஜியாரங்களுக்கு போயிருக்கோம். பல்வேறு இடங்களுக்கு நம்ம போய் வந்து பதிவுகள்லாம் பதிவு செஞ்சுருக்கோம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை, மதீனாவில் வந்து ஒரு விலாக் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு இங்கேருந்து, அதாவது எங்களுடைய ரூம்லேருந்து ஆரம்பித்து மேரேஜ் அல் இஸ்லாம், இதான் நம்மளுடைய ரூமு. நம்ம ரூமுக்கும் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய தர்பாருக்கும் குறைஞ்சது ஒரு 50 மீட்டர் தான் தூரம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அல்ஹம்துலில்லாஹ் போயிடுவோம். நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதே போல் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த நிலை அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இன்ஷால்லா வரிசையாக பார்க்கலாம். கூடவே தொடர்ச்சியாக வாங்க இன்ஷால்லா. அல்லாஹ் தஆலா இது பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், கண்டிப்பாக நம்மளும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். அதே போல் வந்து ரசூலுல்லாஹ் அவர்களுடைய பார்வை திடீர்னு நம்ம மேலே பட்டுட்டாலும் கூட கண்டிப்பான முறையில் நம்மளும் சீக்கிரமே வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பான முறையில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் இங்கே வந்து நேரடியாக சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வந்து உம்ரா வந்து அழைச்சிட்டு வரோம். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு நெருங்கிய ஒரு ட்ராவல்ஸில் வந்து டைப்பில் வந்து நம்ம அழைச்சிட்டு வரோம். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப வந்து என்ன சொல், ஹரமுக்கு பக்கத்தில் தான் ரூமு, சாப்பாடு வசதி எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் அல்லாஹ்வோட கிருபையில் வந்து நம்பி வாங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அல்லாஹ் தஆலா எல்லா வகையிலையும் பல்வேறு சிறப்புகள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் தரணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுதான் நம்ம ரூமில் இருந்து நடந்து செல்லக்கூடிய பாதை. எல்லாம் வந்து லுஹர் தொழுவிட்டு வராங்க. லுஹருடைய டைமில் வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னாக்க ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும். நம்ம அந்த கேமராவை பிடிச்சிட்டு அது வந்து நம்ம ஸ்டெடியாக நடக்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்தேன். இது வந்து நம்ம ரூமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல், அலி ரலியல்லாஹு பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. இது தனி விலாக் இருக்கும் இன்ஷா அல்லாஹ், அதை நம்ம தனியாக ஒரு நாள் பார்ப்போம். உண்மையிலே ரொம்ப அழகான ஒரு காட்சி. மதீனத்து வீதியிலே மாஷா அல்லாஹ், மதீனா ஒரு உள்ளம் வந்து மனம் அமைதி பெறக்கூடிய ஒரு இடம் வந்து மதீனா. அப்பேற்பட்ட ஒரு ரஹமத்தான இடம், மன நிறைவான இடம், ஒரு ரஹமத்தான இடம். அழகாக இங்கே புறாக்கள்லாம் பறந்துக்கிட்டு இருக்க காட்சி இது. மொத்தம் வந்து மதீனா உள்ளுக்குள்ளே நவ்வராக்குள்ளே 365 கேட்டுகளுக்கு மேலே, 365 வாயில்களுக்கு மேலே இங்கே இருக்குது. நம்ம வந்து 315வது வாயில், நம்ம 315ஆம் நம்பர் கேட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம உள்ளே போகிறோம். நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றி ஹோட்டல். லாஸ்ட்டில் அங்கே ஒரு பள்ளிவாசல் தெரியுது, அதுவும் ஒரு தனி விலாகு, குடை பள்ளிவாசல்னு சொல்லிவிட்டு அது உங்களுக்கு ஒரு தனி விலாகாக வரும். புறா அழகாக இருக்குது மாஷா அல்லாஹ். சுற்றி ஃபுல்லாக ஹோட்டல் தான். நீங்கள் இந்த சைடு எந்த ஹோட்டலில் தங்கினாலும் ஒரு 300 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் எல்லா ஹோட்டல்ஸுமே. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வெஸ்க்குன்னு நீங்கள் ரோலாக்குள்ளே உள்ளே வந்துடலாம். அந்த மாதிரி தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நான் பக்கத்தில் போகிறோம். அதாவது முதல் அனுபவம் மதீனா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, உள்ளுக்குள்ளே சந்தோஷம் பூத்து குலுங்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மதீனாவுக்கு முதல் முறை வரும் பொழுது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே என்ட்ராகும் போதே வந்து என்ன சொல்கிறது, ஒரு துள்ளி குதிக்கும் உள்ளம்லாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான முறையில் உள்ளம் வந்து அவ்வளோ தூரம் அழகாக லைக்கும். எப்படி ஒரு காதலன் தன்னுடைய காதலியை தேடி போகும்போது உள்ளுக்குள்ளே ஒரு அழகான ஒரு அன்பு ஒன்று இருக்கும்ல, அந்த அன்பு இதில் இருக்கும். மாஷா அல்லாஹ். அதிகமான வெயில். ஆனால் மதீனாவில் வந்து வெயில் அடித்தாலும் சரி, இதுவுமே வந்து எல்லாமே பரக்கத்துன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மதீனாவில் எந்த ஒரு லகனத்துக்கு வேலையே கிடையாது, பரக்கத்து ரஹமத்துக்கு மட்டும்தான் மதீனாவில் வேலை. வெயில் அடித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், மழை பெஞ்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், பனி அடித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கரெக்டாக வந்து 315வது கேட்டுக்குள்ளே போகிறோம். மென்ஸ் டாய்லெட் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட டாய்லெட்ஸ் இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக யா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். உள்ளே வந்துட்டோம். நம்ம எவ்வளோ கொடைகள் இருக்குது பார்த்தீங்களா? உண்மையிலே மாஷா அல்லாஹ் அவ்வளோ கூட குறைஞ்சது
எனக்கு தெரிஞ்சு ஒரு 100க்கு மேற்பட்ட குடைகள் இருக்கும். 100லேருந்து 150 குடைகள் இருக்கும். ஒரு குடை வந்து ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வெயிலை கவர் பண்ணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி இருக்கும். அந்த குடையை பாருங்கள், 2400 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு கூட வந்து அந்த குடை வந்து கவர் பண்ணும். அந்த அளவுக்கு உண்மையிலே வெப்பத்தை தாங்கக்கூடிய வகையில் வந்து உண்மையிலே அவ்வளோ தூரம் அழகாக இது பண்ணியிருக்காங்க. அந்த மேலே அது வந்து லைட்டு, அந்த லைட்டுக்கு பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அதிலே ஆட் பண்ணியிருக்காங்க. தொழுக வைக்கும்போது வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அது உள்ளேருந்து நம்மளுக்கு சவுண்டு கேட்கும். அதே போல் தண்ணீரை பீச்சி அடிக்கக்கூடிய அந்த ஃபேனு, அதனால் கொஞ்சம் வெப்பம் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த இடத்துல வெயிலில் நிற்கிறோம், ரொம்ப தான் இருக்குது. அப்படியே நிழலுக்குள்ளே போயிடுவாங்க. இதுதான் அப்படியே நின்ற மேனி காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இதை நான் சுற்றி மதினா ஹரமை சுற்றி நான் உள்ளே வந்தேனாக்கா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோவாக மாறிடும். அதனால் நின்ற இடத்துலேருந்து காட்டுறேன். இப்போ நம்ம 315 நம்பரு கேட்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். அப்படியே இங்கேருந்து காட்டுறேன். எல்லா பக்கமே இது ஒரு கிரவுண்டு மாதிரி. இது டோட்டலாக அப்படியே கிரவுண்டு மாதிரி சுற்றி ஒவ்வொரு கேட்டாக இருக்கும். நடுவில் இருக்கிறது வந்து பள்ளிவாசல். சுற்றி ஒவ்வொரு கேட்டாக இருக்கும். ரசூலுல்லாஹ் அடங்கியிருக்க இடம் வந்து அந்த சைடு இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம அதாவது எந்த வாயிலில் போகிறோம்னா டக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ரசூலுல்லாஹ் அவர்களுடைய மிம்பர் வந்து டக்குன்னு தெரியக்கூடிய இடம். மேலே அந்த கூம்பா இருக்கும்ல, அந்த பச்சை கலர் கூம்பா எல்லாருமே பார்த்துருப்போம் நம்ம ஃபோட்டோ வீடியோஸ்லாம். அதை பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு காட்டுறோம். உண்மையிலே அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். வெயில் பார்த்திங்களா, சரியான வெயில். ஆனால் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதான் சொல்லியிருக்காங்களா, மதீனாவில் கிடைக்கக்கூடியது எல்லாமே ரஹமத் தான். அங்கே லாஸ்ட்டில் வந்து ஒரு போர்டு ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு எக்ஸிபிஷன். அது ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய பொருட்களினுடைய கண்காட்சி அப்படின்ற மாதிரி. எல்லா நாட்டு மக்களும் இருக்காங்க மாஷா அல்லாஹ். உண்மையிலே எல்லாமே மதீனா அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு அமைதியான நகரம். ரசூலுல்லாவை தாங்கி பிடித்த நகரம், ரசூலுல்லாஹ் அவர்களை அணைத்து கொண்ட நகரம். அப்படிங்கிறனால அல்லாஹ் தஆலா இந்த நகரத்தின் மீது அது அளவு கடந்த ஒரு பிரியம் வச்சுருக்காங்க. உண்மையிலே மனசு அவ்வளோ தூரம் ஒரு நிம்மதி. ஃபஸ்ட்டு நாள் வந்து மதீனா முனவ்வராக்குள்ளே ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு சலாம் சொன்னப்போ உண்மையிலே அவ்வளோ அழுக. உண்மையிலே மனசு அவ்வளோ தூரம் ஒரு நிம்மதி. அது என்ன மாதிரியான உங்களுக்கு ஒரு ஃபீல் சொல்கிறது அப்படின்னாக்கா, ஒரு நறுமணத்தை நுகர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய நறுமணத்தினுடைய நுகர்வு. அந்த நறுமணத்து இவ்வளோ ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய அந்த நுகர்வு வந்து அதிகமாக வந்து அது கேட்குறவங்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் அது உண்மையிலே கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கணும். இது எந்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னாக்க, அமைதிக்குள் ஒரு அமைதியான இடத்தில் சென்றால் எப்படி இருக்கும் உள்ளம், அப்படியே அமைதியான முறையில் ஒரு ஃபீல் ஆகும்ல, அது மாதிரியான இடம் தான் இந்த இடம். எத்தனையோ மக்கள் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம நிறையா மக்கள் வந்து நம்மளுக்கு கால் பண்ணி நிம்மதி இல்லை, ஆனால் எவ்வளவோ வசதிகள்லாம் இருக்குது, எங்களுக்கு நிம்மதிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா ஃபோன் கால்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான், மன அமைதிக்கு ஏற்ற ஒரு இடம்னாக்க அல்ஹம்துலில்லாஹ் அது மதீனா, மக்கா மிகப்பெரிய ஒரு நகரங்களில் இது. அதனால் வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு மதீனாவுக்கு அதிகமான முறையில் வந்து நீங்கள் உங்களுடைய பயணத்தை வந்து செலுத்துங்க. மதீனா மக்காவுக்கு உங்களுடைய உம்ரா பயணத்தை வந்து அதிகமான முறையில் செலுத்துங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்தை ரொம்ப 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 அமைதியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய ரஹமத் இறங்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹினுடைய ரஹமத் இறங்கக்கூடிய இடமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் அவர்களுடைய பிரியம் கிடைக்கக்கூடிய இடமாக இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பான முறையில் இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்திக்கிங்க. ரசூலுல்லாஹினுடைய அன்பை முழுமையாக வந்து பெற்றுக்கங்க. அங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, த இன்சியல் ஃபேர் அண்ட் மியூசியம் ஆஃப் த ப்ராஃபட் பயோகிராஃபி. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் சம்மந்தப்பட்ட, ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் சம்மந்தப்பட்ட அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே வந்து உள்ளே வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிறேன். அந்த இதுக்கு ஒரு கேட் ஒன்று, நுசுக்காடு இது ஒரு கேட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் ஒரு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு $50 50 ரியால் பே பண்ணுற மாதிரி வரும். 50 ரியால் அப்படின்னாக்கா நம்ம நாட்டு காசுக்கு 1200 ரூபாய். அங்கங்கே வந்து இந்த மாதிரி வந்து டென்ட் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க தொழுகைக்காக. மாஷா அல்லாஹ்.
அதிகமான முறையில் நீங்கள் மதீனா வரணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னாக்க, இல்லை மதீனா வரணும் உம்ரா செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டிங்கன்னா அல்லாட்ட வந்து பொறுப்பை படைச்சிட்டு அதிகமான முறையில் ஸலவாத் ஓத ஆரம்பிச்சிருங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களிடம் வரும் வரை இந்த ஸலவாத்தை வந்து உங்களுக்காக நான் ஓதிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுடைய ஸலவாத்தை வந்து அதிகமாக வந்து நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க. ஓதிக்கிட்டே இருந்துட்டு உங்களுடைய ஸலவாத்தை வந்து தாராளமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் அல்லாஹ் வந்து டக்குன்னு உடனே நாடிடுவாங்க. ஏன்னா உங்களுடைய ஆர்வத்தை தான் அல்லாஹ் தஆலா பார்க்குறான். பணம் காசு எல்லாம் கொடுக்குறதுமே எல்லாமே ரப்பு தான். உங்கள்கிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்குறது உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. நம்ம திண்டுக்கல்ல வந்து ஒரு ஹஸ்ரத்தை வந்து மௌத்தானாங்க. அவங்கள மாதிரியே இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த ஹஸ்ரத்துக்கு வந்து துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய கபரை வந்து லேசாக்கி வைக்கட்டும். நிறைய பேர் மாதிரி இங்கே நிறைய மக்கள் இருக்கனால ஒவ்வொருத்தவங்களுடைய முகம் வந்து நம்ம சொந்தக்காரங்க முகம் அவங்கள மாதிரிலாம் நிறைய தெரியுது இங்கெல்லாம். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்கும் வந்து நல்லா ஹைரை கொடுக்கட்டும். உண்மையிலே நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கட்டும், இன்பமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கட்டும், அல்லாஹ்வை துதித்து கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கட்டும், ரசூலுல்லாஹ் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கட்டும். அல்லாஹ் தஆலா நிம்மதியான முறையில் வாழ்க்கையை கொடுக்கட்டும். மனிதனாக மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கட்டும். யாரையும் ஏச்சு பேசாமல் அல்லாஹினுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை கிடைக்கும். உண்மையிலே அதை விட வேறு என்னங்க வேணும் நம்மளுக்கு? அதை விட ஒரு சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறோம். உண்மையிலே என்னென்னமோ என்ன சொல்கிறது, கட்டி இழுத்து ஆசைப்பட்டு பொறாமப்பட்டு எங்கே போகிறோம்? கபருக்கு தான் போகிறோம். அங்கே என்ன நடக்க போகுது அல்லாஹ் தான் அறிவான். அப்படிங்கிறனால இருக்கக்கூடிய காலங்களில் அதிகபட்சம் ஒரு சுன்னத்தான வயது அப்படின்னாக்கா 63 வயது. 63 வயது என்ன வச்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா, நம்ம இப்போ சாவுலுக்கே வந்து என்ன 34 வயசு ஆச்சு. 63 வயசுனாக்கா நான் 29 வருஷம் தான் சாவல் வாழ போகிறோம். அப்படின்ற பட்சத்தில் இன்னும் 29 வருஷத்தில் நான் என்ன கட்டி இழுத்துட்டு போகிறேன்? இருக்கிற வரைக்கும் எல்லா மக்களிடமும் அன்பை செலுத்துவோம், எல்லா மக்களிடம் வந்து பணிவை செலுத்துவோம். ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கலையா அந்த விஷயத்தை விட்டு நீங்கள் தள்ளி ஒதுங்கி நில்லுங்க. அந்த விஷயத்தில் போட்டு நீங்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கணுன்ற எந்த ஒரு அவசியமே இல்லை. கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. அது எல்லாம் சரியானதுக்கப்புறம் திருப்பி அந்த விஷயத்துக்கு போங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹைரை கொடுப்பான். ஒரு துன்பம் ஏற்படுதுனாக்கா அதில் அவசரப்படாதீங்க. ஒரு துன்பம் ஏற்படுது அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கலாம். அந்த சோதனைக்காக கொஞ்சம் காத்துருங்க. அடுத்தது வந்து அல்லாஹ் தஆலா அதை வெற்றியாக மாற்றக்கூடியவனாக இருக்கான். அதனால் அந்த சோதனையை கண்டு எக்காரணத்தை கொண்டு பயப்படாதீங்க. என்னடா அவன் பயன்னு சொல்லிகிட்டே வரான்னு பார்க்குறீங்களா? இன்ஷா அல்லாஹ் சரி. அப்படி ஏன்னா எல்லா இடமே நல்லா இருக்குது. சரி, இந்த இடத்திற்கு தகுந்தாப்பில் தானே பேசணும்ல. ஏன்னா உள்ளே வந்தோடனே அதாவது வெளியில் இருக்கிற வரைக்கும் என்னமோ மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். உள்ளுக்குள்ளே கால் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது ஒரு மாதிரியான முறையில் அமைதியாக இருக்கும் உள்ள. மாஷா அல்லாஹ். நம்மளுக்கு இங்கே 9 நாள் கொடுத்துருந்தாங்க. மொத்தம் நம்மளுக்கு ஹஜ்ஜு வந்து 45 நாள். மதீனாவில் மட்டுமே நம்மளுக்கு 9 நாள் கொடுத்துருந்தாங்க. மதீனாவில் மட்டும் 9 நாள். ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லிக்கோங்க. கிட்டத்தில் வந்துட்டோம். நம்ம 9 நாள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த 9 நாள்லேயே வந்து இப்போ ஒரு 5 நாள், இன்றைக்கி 5ஆவது நாள், 6ஆவது நாள். இன்றைக்கி டெய்லியுமே வந்து நைட்டு வந்து ரவுலாவில் தான் தங்குறது. இரவு அமல்களில் ஈடுபட்டு குர்ஆன் ஷரீஃப் ஓதுறது, திக்ரு செய்கிறது, அமல்களில் ஈடுபடுறது அப்படிங்கிற முறையில் வந்து அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அல்லாஹ் தஆலா தொடர்ந்து நம்மளுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி கொண்டு இருக்கான். மக்களையும் அதே மாதிரி தான் அந்த வாய்ப்பை வழங்கினாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அனைத்து விஷயங்களும் செய்வாங்க அப்படின்வாங்க. அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் அந்த நாட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இதுவா. திருப்பி இன்னொரு தாட்டி அந்த காட்சி, இந்த வியூலாம் வந்து நம்ம அந்த புகைப்படத்தில் ஃபோட்டோஸ்லாம் அதிகமாக பார்த்துருக்கோம். இந்த இடத்துலேருந்து நேராக இங்கேருந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியான முறையில் ஒரு சந்தோஷம், அது ஒரு யான ஒரு ஒரு இன்பமயமான ஒரு ஏதோ ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருந்து. அப்புறம் ரெஸ்ட் ரூமுக்கு இந்த சைட்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தண்ணீர் வசதி 24/7, வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. இங்கே அங்கங்கே தண்ணி இருக்கும். இதெல்லாம் வந்து கார்பரேஷன் வாட்ரு. உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கும், ஹரமுக்குள்ளே தண்ணி இருக்கும், ரவுலாக்குள்ளே. அது எல்லாமே வந்து ஜம்சம் வாட்ரு. கொஞ்சம் அப்பப்போ தான் சளி பிடிக்குது. பாத்ரூம் ஃபெசிலிட்டி ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு தனித்தனியாக இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு ஃபெசிலிட்டிலாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய வாயில். இந்த வாயிலில் வந்து ஜென்ஸ் மட்டும்தான் அனுப்புவாங்க. சரி, நம்மளும் போகிறோம். எல்லாம் நியத்தோடு வாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹைராக்கி கொடுப்பாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. எல்லாம் ஸலவாத் ஓதிட்டே வாங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்களோ ரசூலுல்லாஹ் அவர்களுடைய துஆ பரக்கத்தின் காரணமாக எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இங்கேருந்தே துஆ செய்கிறோம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹைராக்கி கொடுத்துருவாங்க. மாஷா அல்லாஹ். இன்னொரு காட்சி ரசூலுல்லாஹ் அவர்களுடைய மிம்பர் காட்சி.
அந்த வான கலருக்கும் அந்த இடத்துக்கும் மாஷா அல்லாஹ் உண்மையிலே பார்க்கும் போதே ஒரு மனசு ஒரு நிம்மதியான ஒரு ஃபீல். அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம். ஸலவாத் ஓதிக்கிட்டே வாங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல இருந்து ரொம்ப பணிவாக என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு குரல்லாம் உயர்த்தாமல் ரொம்ப பணிவான முறையில் நம்ம போகிறோம். நம்ம இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நிலையை அப்படி ஆக்கிக்கோங்க. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். உள்ள நுழைய போகிறோம். சலாம் சொல்ல போகிறோம். நம்ம சலாம் சொல்லிடுறோம், அவங்க சலாம் ரிப்ளை கொடுப்பாங்கல்ல, அந்த சலாத்தினை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வந்து நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அப்பேற்பட்ட நசீபை வந்து அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கணும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 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 இந்த சைடு செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது, பட் உள்ளே போகணும். உள்ளே ஜில்லுன்னு இருக்கும், செருப்பை கழட்டிக்கலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சொர்க்கத்துக்கு உள்ளார நம்ம போகிறோம். நம்ம அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்கும் அந்த நசீபாக்கி கொடுக்கணும். மாஷா அல்லாஹ். உள்ளே நுழையும் பொழுதே நல்ல ஒரு நறுமணம், நல்ல அந்த ரோஸு, அம்பரு, இந்த மாதிரியான வாசங்கள்லாம் அடித்து அப்படியே இருக்கும். மாஷா அல்லாஹ். அந்த மாதிரியான நறுமணம் உள்ளுக்குள்ளே நுழையும் போதே வந்து அப்படியே மனதை அப்படியே காமாக வச்சுருக்க மாதிரியான ஒரு ஃபீல். மாஷா அல்லாஹ். கேட்டு அவ்வளோ ஒரு ரம்மியமான இடம். மாஷா அல்லாஹ். அவ்வளோ ஒரு ரம்மியமான இடம். உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இங்கு வந்து தொழுகைக்கு உண்டான இடம். எல்லா மக்களுமே வந்து தொழுவாங்க. தொழுகைக்கு உண்டான இடம். மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் அவர்களினுடைய வீட்டினுடைய அருகாமையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அவர்களினுடைய புகழ் மாலை இடம்பெற்றிருக்கின்றது. குர்ஆன் ஆயத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றது. மாஷா அல்லாஹ். உண்மையிலே அவ்வளோ ஒரு இந்த எல்லா கல்லுமே வந்து சைனா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய வெயில் அடித்தாலும் அது கூலிங்கை மட்டும்தான் ரிப்ளை பண்ணும். அது வந்து இது என்ன சொல்கிறது, அது வந்து ஹீட்டை வந்து ஒமிட் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே மாஷா அல்லாஹ் அவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு இடம். மனசு அவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு அரண்மனைக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஃபீல். எங்கே பாருங்கள், சென்ட் அடிச்சு விட்றாங்க. அது வாங்கிக்கலாம். இது வந்து கௌபத்துல்லா ஸ்மெல் அடிக்கும், நல்லாயிருக்கும். அது நம்மளும் வாங்கிக்கலாம். அஜி சார், ஜஸாக்கல்லா ஹைர். நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், 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 அல்ஹம்துலில்லாஹ். வீடியோ எடுக்காமல் நானாக வரும்போது ரொம்ப தலை குனிஞ்சு அப்படி மெதுவாக தான் வரும். இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டணுன்றனால அப்படியே வர மாதிரி இருக்குது. அதான் மெம்பர். ஜன்னத்துர் ரவுலா, சொர்க்கத்தினுடைய பூங்கான்னு சொல்லுவாங்க. அந்த சொர்க்கத்தினுடைய பூங்காவுக்கு நேற்று நம்ம போயிருந்தோம். அந்த வீடியோவையும் உங்களுக்கு நம்ம அட்டாச் பண்ணுவோம். இந்த உலகத்திலேயே இதுதான் சொர்க்கம் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மதீனாவில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் அவர்களினுடைய அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜன்னத்துர் ரவுலா அப்படிங்கிற இந்த இடம் தான். இந்த இடம் தான் சொர்க்கத்தினுடைய பூங்கான்னு இந்த உலகத்திலே அறிவிக்கப்பட்ட இடம். அப்பேற்பட்ட இடத்துல தான் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு ஆஷுராவுடைய தினம் முஹர்ரத்தினுடைய முதல் பகுதி, முஹர்ரம் பண்டிகையினுடைய முதல் பகுதியில் வந்து நம்மளை உள்ள வந்து மகரிப் தொழுகிறதுக்கும்
நோன்பு திறப்பதற்கும் அல்லாஹினுடைய நாட்டத்தை கொண்டு இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்காகவும் துவா செஞ்சுருக்கோம். அல்லாஹ் தஆலா எல்லாருடைய துவாவும் கபூல் செய்யணும். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இடம் தான், இந்த இடத்துல தான் இமாம் சாப் வந்து தொழுக வைப்பாங்க. இந்த இடத்துல இருந்து தான் இமாம் வந்து தொழுக வைப்பாங்க. மேலே இது மக்கள் தொழுகக்கூடிய இடம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த இடத்தில் தொழுதால் சொர்க்கத்தில் தொழுததற்கு சமம். இது 100க்கு 100 உண்மை. ஜன்னத்துர் ரவுலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்திலேயே சுவன பூமியின் அறிவிக்கப்பட்ட இடம்னாக்கா அது இந்த இடம் தான். மாஷா அல்லாஹ், அப்பேற்பட்ட இடத்தில் நிற்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அங்கே தான் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய அடங்கி இருக்கக்கூடிய இடம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதோடு சேர்த்து எல்லா மக்களும் ஆர்வம் அப்படி நிற்கிறாங்க பாருங்கள் சலாம் சொல்கிறதுக்கு. மாஷா அல்லாஹ். இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை அப்படியே இங்கிட்டு மாற்றி விட்டுட்டாங்க. சரி, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் கிளியராக தான் தெரியும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஸ்ட்டு ஒரு 3 கேட் இருக்கும். முதல் கேட்டுக்கும் லாஸ்ட் கேட்லேயும் இது பண்ண மாட்டாங்க. நடுவில் இருக்கக்கூடிய சென்ட்ரு கேட்டு அதில் வந்து ஒரு பெரிய ஹோல் இருக்கும். அந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ் அவங்க வந்து இருக்காங்க. அடுத்த பக்கத்தில் வந்து 2 ஹோல் இருக்கும். அதில் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவும் சையதுனா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் அங்கே வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். சொர்க்கத்துக்கு பக்கத்தில் நிற்கிறோம், சொர்க்கத்தில் நிற்கிறோம். மாஷா அல்லாஹ், இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அல்லாஹ் தஆலா சொர்க்கம்னு சொல்லியிருக்காங்க. ஜன்னத்துர் ரவுலாவை உள்ளுக்குள்ள மக்கள்லாம் தொழுகிறாங்க பார்த்தீங்களா. ஜன்னத்துர் ரவுலாவை சொர்க்கம்னு சொன்னாங்க. இதெல்லாம் 3 துணை ஒன்றாக்கியிருக்காங்க. மாஷா அல்லாஹ், இந்த இடத்துல தான் நம்மளுடைய ரசூலுல்லாஹ் அவங்க வந்து அதிகமான முறையில் அவங்க வீட்டிலேருந்து வந்து தொழுத இடம். உண்மையிலே நம்மளுடைய பாதம் கொடுத்து வச்சுருக்கணும், நம்மளுடைய உடல் அங்கங்கள் அனைத்துமே கொடுத்து வச்சுருக்கணும். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், 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 அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ், என்னுடைய நிம்மதி எப்படி உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறதுன்னு தெரில, உள்ளுக்குள்ள அந்த சந்தோஷத்தை எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. அவ்வளோ ஒரு நிம்மதியான ஒரு தருணம் உண்மையிலே. யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ், ரஹ்மத்துல் ஆலமீன், ரஹ்மத்துல் ஆலமீன். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாவை படைக்கலைனாக்கா இந்த உலகத்தையே படைக்கலைன்னு சொல்கிறாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலகத்தினுடைய ரஹமத் யார்? நம்மளுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அப்பேற்பட்ட ரசூலுல்லாஹ் அவர்களினுடைய அருகாமையில் நம்ம இருக்கோம். எத்தனையோ வாட்டி பயான்களில் கேட்டிருப்போம், எத்தனையோ வாட்டி நம்ம இது பண்ணியிருப்போம். அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையில் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளோ அருகாமையில் நம்மளுக்கு நாடி இருக்காங்க. அது வந்து ஜன்னத்துர் ரவுலா, சொர்க்கத்தில் தொழுகக்கூடிய. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு ஒரு கேட்டு, அந்த சென்டரில் ஒரு கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்டில் தான் நம்ம சலாம் சொல்லுவோம். அங்கே தான் ரசூலுல்லாஹ் அவங்க வந்து இருக்காங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எல்லாம் உங்களுடைய சலாத்தினை தெரிவிச்சுக்கோங்க. அஸ்ஸலாத்து அஸ்ஸலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து அஸ்ஸலாம் அலைக்க யா நபி அல்லாஹ், அஸ்ஸலாத்து அஸ்ஸலாம் அலைக்க ரஹ்மத்துல் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அடுத்து இருக்கவங்க வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்ஸலாத்து அஸ்ஸலாமு அலைக்க சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அஸ்ஸலாத்து அஸ்ஸலாமு அலைக்க சையதுனா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து சலாத்துக்களையும் எங்களிடம் யார் யாரெல்லாம் சொன்னார்களோ அனைத்து சலாத்துக்களையும் எல்லாம் ரசூலுல்லாஹ் அவர்களிடம் அமைத்து வைக்கிறோம். யா அல்லாஹ், அவர்கள் சலாமை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடு. யா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு சலாம் சொல்லியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், சலாம் சொல்லியாச்சு. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, முதுகை காட்டிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சலாம் சொல்லிக்கிட்டே ஜியாரத்தலத்துக்கு போனாலும் சரி, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, நம்மளுடைய முகத்தை காட்டிக்கொண்டே வரணும். மாஷா அல்லாஹ்.
அப்பேற்பட்ட குணம் வந்து அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நம்ம ரசூலுல்லாஹ்க்கு நம்ம மரியாதை செய்யாதீங்கன்னா வேறு யார் செய்வா? அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், யா கரீமல்லாஹ், ரஹ்மத்துல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கபூல் ஃபர்மாயா, அல்லாஹ் கபூல் ஃபர்மாயா. அல்லாஹ் தஆலா நம்மளுடைய சலாத்தையும் நம்மளுடைய துவாக்களையும் அல்லாஹ் தஆலா முழுமையாக ஏற்றுக்கணும். மாஷா அல்லாஹ். அவ்வளோதான், நம்ம வெளியில் வந்துட்டோம். இது வெளியில் வரக்கூடிய பகுதி. இது என்ட்ரி ஒரு இடம், எக்ஸிட் ஒரு இடம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ரசூலுல்லாஹ் அவர்களுடைய அவங்க உள்ளுக்குள்ளே அந்த ரவுலாக்குள்ளே அந்த ஒரு ஸ்ப்ரே ஒன்று அடித்தாங்கல்ல, அத்தர், உண்மையிலே அவ்வளோ மாஷா அல்லாஹ், அவ்வளோ நல்லா, இப்போ வரைக்கும் நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கு. யா நபி அல்லாஹ் யா ரசூல் அல்லாஹ் யா. இந்த இடத்துல வந்து தொழுகிறதுக்கு அனுமதி இல்லை. இந்த இடத்துல நாங்களும் வந்ததுலேருந்து பார்த்துட்டோம். இதில் பேர் கேட்டு சுத்தமாக எடுக்கவே இல்லை. யாரும் தொழுக மாட்டாங்க, தொழுகிறதுக்கு யாரும் அனுமதி இல்லை போல். பின்னாடி பேசிட்டு வராங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தான் புரியல. மதீனா நகருக்கு போக வேண்டும், எங்கள் மன்னர் முஹம்மதை காண வேண்டும். மதீனா நகருக்கு போக வேண்டும், யகமது போற்றும் முஹம்மது நபியை சிந்தையுள் வைத்தேன், தினம் தினம் பார்த்தேன். யகமது போற்றும் முஹம்மது நபியை சிந்தையுள் வைத்தேன், தினம் தினம் பார்த்தேன். முஹம்மதின் திருமுகம் ஒரு கணம் கண்டால் முடித்து கொள்வேன் எந்தன் வாழ்வை, ரவுலா ஷரீஃபிலே ரசூல் முன்பிலே. ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரே ஆசை இருக்கும்ல. ரசூலுல்லாஹ் அவர்கள் முன்பாக மௌத்தாகி அவங்களுடைய இடத்துல ஜனாஸா தொழுக வச்சு அவங்களுடைய இடத்துல அடக்கமாகணும்னு அல்லாஹ் தஆலா நசீபை கொடுக்கட்டும். நான் 4 நாள் இருக்க போகிறோம். அல்லாஹ் தஆலா நாடுனா கூட அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அந்த இடத்துல அங்கே நிற்கிறாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு துவா செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வெயில் இந்த இடத்துல ரொம்ப அதிகமான வெயில். இப்போ நான் நடந்து செல்லக்கூடிய இடம் உக்கரமான வெயில். உங்களுக்கு செல்சியஸ்ன்னு கணக்கு வச்சோம்னாக்கா 125 டிகிரி வரைக்குமே செல்சியஸ் இருக்கும். அவ்வளோ வெயில் இருக்கும் இங்கே. நடக்கும் ஒரு மாதிரியா மயக்கமே வருது. கொஞ்சம் தூரம் நடந்தாலே அந்த குளுக்கோஸ் தன்மையெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து துவா செஞ்சுக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா முஹம்மதின் வ அலா சய்யிதினா நபியினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. யா அல்லாஹ், எங்களுக்கு ரமணே மதீனாவிற்கு ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தா. யா அல்லாஹ், இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்கிறார்கள் எல்லா அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் ரஹ்மான் ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. எல்லாம் யாரெல்லாம் என்னென்ன நோக்கத்தோடு யாரெல்லாம் என்னென்ன பிரியத்தோடு பார்த்தார்கள் அனைத்து ஹாஜத்துக்களையும் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து விடுவாயாக. இன்னும் யா அல்லாஹ் அவர்கள் குடும்பங்கள் அனைவரும் யா அல்லாஹ் சந்தோஷமாக இருப்பதற்கும் மக்கள் அனைவரும் யாருமே ஒற்றுமையுடன் இருப்பதற்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பதற்கும் யா அல்லாஹ் கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், ரவுலாவிலிருந்து யா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து துஆ கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு அல்ல யா ரஹ்மானே உன்னுடைய நெருக்கத்தையும் உன்னுடைய பொருத்தத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து யா அல்லாஹ் கபரினுடைய வேதனைகள் அனைத்தும் நீங்கி அமல்கள் நம்ம பட்டோலை வலது கையில் பெற்று கலிமாவுடன் மௌத்தாகி எல்லா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்தரமான சொர்க்கம் செல்லக்கூடிய பெற்று எல்லா எங்கள் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய மறுமையில் யா அல்லாஹ் அவர்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை யா ரஹ்மானே தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் துஆ கொண்டு பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டாலும் உங்களால் பொருந்திக் கொள்ளப்பட்ட உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபோ தாபியங்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், குத்துபுமார்கள் அனைவர்கள் பொருட்டாலும் குறிப்பாக யா அல்லாஹ் எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் துஆக்கள் அனைத்தும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா ஹைரில் சய்யிதினா முஹம்மதின் வ அலி ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். कौन सी एरिया में पाकिस्तान? अल्हम्दुलिल्लाह. इवर தான் அந்த வீடியோ எடுத்தாரு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல ஒரு இதில் இன்னும் நம்ம மதீனாலன்னா நிறைய இடத்துக்கு ஜியாரத்துக்கு போவோம். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ரவுலாவில்.